ஹாய் மக்களே! நம்மகிட்ட நோட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? எழுதுறதுக்கா? ஹாய் மக்களே! நான் தான் பார்த்தீங்கன்னா, பிகே. அதாவது பரத் ஃப்ரம் பேட் பாய்ஸ். நான் பேட் பாய்ஸ் சேனல்லேருந்து மிஸ்டர் பரத் பேசுறேன். இன்னுமா நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, எது எது புடிச்சிருக்கு, பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனா பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எத இம்ப்ரூவ் பண்ணலான்றத கமெண்ட்ல போட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா டைம் வேஸ்ட்லாம் பண்ணாம, உங்க நேரத்த வீணடிக்காம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான வீடியோ தான். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்கள் கமெண்ட்ஸ போடுங்க. ரிலாக்ஸா ஜாலியா உட்காந்து இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நீங்க பொறுமையா என்ஜாய் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்கான வீடியோ. ஸோ, நீங்க பொறுமையா லிசன் பண்ணி, அந்த வீடியோவ ஒன் பை ஒன்னா லிசன் பண்ணி, அதில என்ன புரிஞ்சுது, என்ன புரியல, உங்களோட கருத்துக்கள பார்த்தீங்கன்னா, நீங்க தைரியமா கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா போடலாம். ஸோ, ரிலாக்ஸா உட்காந்து இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேட் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கங்குவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? கங்குவா படம் சூப்பராக இருக்கா, இல்லைனா கங்குவா படம் நல்லா இல்லையா? இதோட கருத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. கங்குவா படம் எப்படி இருக்குது, கங்குவா படம் நல்லா இருக்கா, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கா, எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. பிடிக்கலனா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குல்ல, நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். அந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். உங்களோட ரேட்டிங், என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95 மார்க்ஸ் தருவேன். உங்களோட ரேட்டிங், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்களா? படம் பார்த்தவங்களோட ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அமரன் படம் எப்படி இருக்குன்றதை நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாக்டாக ஓவரால் ஆடியன்ஸை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து அடுத்த லெவல் போயிட்டாரா அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா அவரோட அமரன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. இப்போ கங்குவாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துட்டுருக்கு. அதனால 300 கோடி பார்த்தீங்கன்னா வரது சான்ஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்ப்போம். கண்டிப்பாக கிரிக்கெட் போவோம். பேட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் விளையாட போயிருப்போம். இப்போ அந்த கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம் போயிட்டுருக்கு. WTC வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அதோட ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ வந்து அடுத்த மாதம், அதாவது இந்த மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதத்துக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நடக்க போகுது. அதில் இந்தியா வந்து 4 மேட்ச் ஜெயிச்சா மட்டுமே தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரோட் மேப்பில் சக்ஸஸ் ஆகிட்டு போக முடியும் ஃபைனல்ஸு. இல்லைனா பார்த்தீங்கன்னா எதுக்கு போக முடியும்னா, நான் இப்போ வரையும் பாருங்கள், அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு போவோன்னு. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தான் போகணும். அந்த 4 ஜெயிக்கலனா பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போக முடியாது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். கிரிக்கெட் பற்றி அந்த WTC கமெண்ட்ஸை போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா RK அதெல்லாம் என்ன மீனிங்காக இருக்குன்னு போடுங்க. ஆர்னா ரோஹித், கேனா கோலி. இதை பிக் ஒன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா கிரிக்கெட்லாம் விட்டுட்டு வித்தியாசமாக ஒன்று பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணுவோம்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிக்கிங் ஆப்ஷனில் போயிடலாம். டோனியா இல்லைனா கோலியா, மகேந்திர சிங் டோனியா இல்லைனா விராட் கோலியா, யாராவது ஒருத்தங்க தான் நீங்கள் பிக் பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் போடணும். அதேமாதிரி தளபதி விஜயா, AK சாரா, இவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பிக் பண்ணணும். என்ன கேட்டால் நான் தளபதி விஜய் பண்ணுவேன். அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியான்னு சொல்ல முடியாது, கடைசிக்கு முன்னாடி வேணால் சொல்லலாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரா வேர்ஸ்ட்டா. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தான் பிக் பண்ணுவீங்க. அப்புறம் கடைசியாக ஒரு பிக்கு, அதை பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன பிக்குனா சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. கிரிக்கெட்டா இல்லைனா சினிமாவா, இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் எதை நம்ம பிக் பண்ணுறதுன்னு. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம பாப்புலரான ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை. இப்போ வந்து நம்ம டிவிக்கு தமிழக வெற்றி கழக தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய்னு சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மாநாடாக நடந்து முடிஞ்சுது. அந்த மாநாடு அப்புறம் டிவிக்கேயோட உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து எல்லா விஷயம் கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க. அதை பார்த்து நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குன்னு தனி வீடியோ போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்துக்குள்ளே போய் எதுக்கு சிரிச்சுன்னு எனக்கே தெரியல, சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சிருக்கேன். சரி, இப்போ அவங்க அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பென்னு காமெடி விஷயம். பென்னு வந்து எதுக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா
பென்னு வந்து எழுதுறதுக்காக தான் இருக்குது, அதனால தான் அது பேர் பென்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவத்தை தான் உண்டாக்கணும்னு எனக்கு அப்பட்டமாக தெரியுது. ஸோ நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் நேரத்தை வந்து வீணடிக்காமல் அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த காமெடி பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு தான் அந்த காமெடியை போட்டேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சீமான் இருக்கார்ல, சீமான் ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸ் மேட்ச் ஆகிடுச்சுல, நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்து அவர் மேலே எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ 1 by 1 ரீட் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கான தனி வீடியோவை போடலாம். இதில் எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எது அதிகமாக ரீச் ஆகுதோ அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன். இப்போ சம்மந்தம்லாம் பென்னு எழுதியிருக்கேன், அப்போ தான் எனக்கு தோணி இருக்கும், அதை எழுதியிருப்பேன். இப்போ வச்சு இப்போ நான் எழுதுறத வச்சு நம்ம ஃப்ளோலே போவோம். பென்னை வச்சு நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணுவோம்ல, இது சம்மந்தம் இல்லாமல் ஒரு டாபிக் தான். கீழே போடுவோம் பாருங்கள். சம்மந்தம் இல்லாமல் ஒரு டாபிக் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு சம்மந்தம் இல்லாமல் டாபிக் எழுதிட்டேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது பேஜை திருப்பிட்டு, ஏன்னா இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. பேஜை திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ யாரும் கோச்சிக்காமல் இந்த எமோஜி மாதிரியே சிரிச்சுக்கிட்டே பொறுமையாக அடுத்த பேஜுக்கு பாருங்கள். பேஜை திருப்பியாச்சு, பெண்ணை எடுத்தாச்சு, இப்போ கண்டென்ட் கிடச்சாச்சு. இப்போ எழுந்துடும் பாருங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க, எழுதுற வரையும். இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாறன் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பார். அது பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூ, அதாவது என்ன அவர் பண்ணுறாரு, அவரோட ப்ளூ சட்டையோட டோட்டல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை தான், ஒயிட் சட்டை கிடையாது. ப்ளூ கலர் பண்ணிடல, அதனால இப்படி போட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா அவரோட ரிவ்யூக்கு என்னோட ரியாக்ஷனு. உங்களோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளூ சட்டை மாறனுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு. இப்போ பாடடா, நீ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க போலையே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களோட ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இது போயிடுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஏன்னா அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டாபிக் இல்லை. டாபிக் வர பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டை அடுத்தடுத்த நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேட் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போவே 8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும். இந்த வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா எனக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சூப்பரான சந்திக்கலாம். பாய்.